அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பெஞ்ச் சேனல்ல ஒரு குடும்ப கதைய பத்தி தான் பார்க்க போறோம். மந்திரக்கோல் இருந்தா நெனைச்சத வரவழைக்கலாம், வசதியா வாழலாம்னு சின்ன வயசுல கதை கேட்டிருப்போம். மந்திரக்கோல் வெளியில இல்ல. நம்ம மனசு தான் மிகப்பெரிய மந்திரக்கோல். மனசுக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. அத பயன்படுத்தினா நெனைச்சத அடைய முடியும்னு இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையோட முதல் காட்சியில கார்த்திகேயன் கவலையோட வீட்டை விட்டு வெளியே வர்றான். வாங்க என்னன்னு பார்ப்போம். கார்த்திகேயன் மெல்ல வீட்டை விட்டு வெளியே வர்றான். வழக்கமான உற்சாகம் அவனிடம் இல்லை. என்னதான் அதை மறைத்தாலும் முகத்தில் சின்னதாய் ஒரு கவலை ஒட்டிக்கொண்டே இருந்தது. சுட்டு விரலில் டூ வீலர் கீயை சுழற்றியபடி போர்டிகோவிற்கு வரும் வழக்கமான உற்சாகம் இப்போது அவனிடம் இல்லை. இதற்கு காரணம் அவனுக்கு வேலை போய் 1 மாதத்துக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் அலுவலகத்திற்கு செல்வது போல நித்தமும் பாசாங்கு செய்து கொண்டிருந்தான். சட்டை காலரை சரி செய்து கொண்டான். ஷூலேஷின் முடிச்சை இறுக்கினான். சாவியை டூ வீலரில் செருகி அதன் தலையை திருப்பி நேராக்கினான். பாவம், இரவு முழுவதும் இப்படி தலையை சாய்த்துக் கொண்டிருக்கிறதே, இதற்கு கழுத்து வலிக்காதோ என்று சின்னதாய் ஒரு கற்பனை ஓடியது. சிந்தனையில் இருந்து விடுபட்டு போர்டிகோவில் இருந்த டூ வீலரை லேசாய் பின்னுக்கு தள்ளினான். சிறிய இடத்தில்தான் டூ வீலர் நின்றிருக்கும். சாய்தளத்தின் பின்பக்கம் நோக்கியே கீழிறக்க வேண்டும். கியர் போட்டு கிளட்சை விட்டுவிட்டு பிடித்து மெதுவாக இறக்கினான். கவனமாக இறக்காவிட்டால் வண்டி வேகம் பிடிக்கும். பலமுறை அலட்சியமாக சென்றதில் ரியர்வியூ மிரர் கேட்டில் மோதி உடைந்திருக்கிறது. இண்டிகேட்டரில் கீறல் விழுந்திருக்கிறது. இப்போது இருக்கும் நிலையில் இது ஒரு செலவாக வந்துவிடக்கூடாது என்று கவனமாக இறக்கினான். மனைவியிடம் ஞாபகமாக கேட்டு வாங்கி ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டான். இதை மறந்துவிட்டால் வீணாக அபராதம் வேறு கட்ட வேண்டும். இங்கிருக்கும் வீடுகள் எல்லாம் நெருக்கமானவை. ஆனால் அதில் இருக்கும் மனங்களுக்கு ஏகப்பட்ட இடைவெளிகள். போதாக்குறைக்கு ஒவ்வொரு வீட்டு சங்கதிகளையும் பரப்புவதில் சிலருக்கு அப்படி ஒரு ஆர்வம். இவர்களின் வெட்டி பேச்சும் அரட்டையும் அடுத்தவர்களின் சூழ்நிலையை விமர்சிப்பதும் கார்த்திகேயனுக்கு எரிச்சலையே தரும். அலுவலகம், வீடு, ஷாப்பிங் என்று இயல்பாய் தன் போக்கில் சென்று கொண்டிருந்ததால் இவர்களின் பொறாமை பேச்சுக்கள் பெரிய அளவில் அவன் காதுக்கு வருவதில்லை. ஆனால் திடீரென வேலை இழந்தது அவனுக்குள் பெரும் பரிதவிப்பை ஏற்படுத்தியது. தேவையற்ற பயத்தை கொடுத்தது. வருமானம் இல்லாததால் வீட்டின் இயல்பு நிலை தடுமாறியது. ஆனாலும் ஷர்மிளா அதனை சாதுரியமாகச் சமாளித்தாள். சேமித்து வைத்திருந்த பணத்தினால் அன்றாட செலவுகளை ஈடுகட்டினாள். ஒவ்வொரு நாளையும் சிக்கனமாய் நகர்த்தினாள். எப்போதும் போலவே தோளில் தோற்றிக்கொண்டு டேய் மாமா என்று வலைய வந்தாள். டூ வீலரை வீட்டுக்கு வெளியே எடுத்து நிறுத்தியதும் சுற்றிலும் ஒருமுறை பார்த்தான். ஆங்காங்கே குடியிருப்புவாசிகள் நடமாடிக் கொண்டிருந்தனர். யாராவது பக்கத்தில் வந்து என்ன சார் வேலைக்கு போகல போலிருக்கு என்று கேட்டு விடுவார்களோ என்று ஒரு எண்ணம் எழ அந்த கற்பனையே சின்னதா 2 குச்சிகளை எடுத்து பலமாய் ட்ரம்ஸ் வாசிக்கத் துவங்கியது. லேசாய் வியர்த்தது. சிட்டவுட்டில் நின்றிருந்த ஷர்மிளாவை தற்செயலாய் பார்த்தபோது ட்ரம்ஸ் இசை குறையத் தொடங்கியது. தூரத்தில் நின்றபடி என்னாச்சு என்றாள் கை ஆட்டி பாவனையுடன். ஒன்றுமில்லை என தலையசைத்தபடி வண்டியை ஸ்டார்ட் செய்தான். ஆனாலும் மென்மையாய் சிரிக்கக்கூட சிரமப்பட வேண்டியிருந்தது. வண்டி நகரத் தொடங்கியது. மனம் வெகுவாய் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. இதுவரை வேலை தொடர்பாக இப்படி ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டதில்லை. திருமணத்திற்கு முன்பு நிறைய நிறுவனங்கள் மாறியிருக்கிறேன். கூடுதல் சம்பளத்திற்காக, மனநிறைவிற்காக, எதிர்காலத்திற்காக என்று ஒவ்வொன்றிலும் தாவி ஜாலியாக பல நிறுவனங்களை கடக்க முடிந்தது. அப்போதெல்லாம் இந்த அளவுக்கு பதற்றம் ஏற்பட்டதில்லை. திட்டமிட்டு முயற்சி செய்து சட்டென்று அடுத்ததை பிடித்து கொள்ள முடிந்தது. தனி மனிதனுக்கான தேவைகள் இங்கு குறைவு. குடும்பம் என்ற கூட்டை இழுத்து கொண்டு பயணிக்கும் போதுதான் பட்ஜெட் பெரிதாகி விடுகிறது. போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கவே வண்டியை கவனமாக இயக்கினான். டிராபிக் போலீஸ் ஒரு கையை தலைக்கு மேலே உயர்த்தி இன்னொரு கையினால் ரோட்டோரத்தை காட்டினார். நல்ல வேளை, வழக்கமான அலட்சியத்தில் இருந்து மீண்டிருக்கிறேன். இன்சூரன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக் என்று அத்தனை ஆவணங்களையும் வைத்திருக்கிறேன். ஹெல்மெட் போட்டிருக்கிறேன். ஃபைனில் இருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தபடி வண்டியை நிறுத்தி அவரை நோக்கிச் செல்ல டிராபிக் போலீஸ் பதறினார். சார், வெஹிக்கிள் செக்கப் இல்லை. மெயின் ரோட்ல ஆக்சிடென்ட். இந்த சந்து வழியாக டிராபிக்க மாத்தி விட்டுட்டு இருக்கோம். வண்டியை எடுங்க என்று அவசரப்படுத்தினார். ஓகே, சாரி சார் என்று தடுமாறியவன் மீண்டும் வண்டியை உசுப்பி தடமாற்றினான். குழப்பத்திலே மனசு இருப்பதால் வெளி உலகை உள்வாங்குவதில் சிரமம் இருந்தது. இதனால் பல இடங்களில் அசடு வழிய வேண்டியதுள்ளது. பூங்காவின் இருக்கையில் வந்து அமர்ந்தான்.
ஏனோ வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. அவர்களும் வேலை இழந்தவர்களாக இருப்பார்களோ என்று நினைத்தவன் திடீரென்று தலையை அசைத்து அந்த நினைவை உதறினான். இப்படியே தொடர்ந்தால் குழப்பம்தான் அதிகரிக்கும். தற்செயலாய் முகத்தை திருப்பிய போது பூங்காவுக்கு வெளியே இருந்த கருப்பசாமியின் முக்கால்வாசி சிலை தெரிந்தது. அதை பார்த்ததும் அவனது மனசு லேசாகியது. அவனையும் அறியாமல் அப்பாவின் ஆறுதல் வார்த்தைகள் மனதுக்குள் ஒலித்தது. கருப்பனும் கூடவே இருக்கான், எதுக்குடா கவலைப்படுற? உயிரோடு இருக்கும் வரை அப்பா இப்படித்தான் தைரியம் சொல்லுவார். கருப்பசாமி மீது அவருக்கு அப்படி ஒரு பிரியம். மத்த கடவுள்லாம் பணம், கல்வி, ஆரோக்கியம்னு தனித்தனியா தாண்டா தரும். கருப்பன் மட்டும்தான் நமக்கு காவலா இருந்து தைரியம் கொடுப்பார். இந்த தைரியமும் மன உறுதியும் மத்த எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வந்திடும் என்பார் அடிக்கடி. ஒரு கட்டத்துல கருப்பசாமி மீதான அளவுக்கு அதிகமான பக்தியால கார்த்திகேயனுக்கு கருப்பன் என்றே பெயர் வைத்து விட்டார். வந்ததே அம்மாவுக்கு கோபம். ஊரை கூட்டி விட்டாள். அப்பாவை விட அம்மா சைடு சொந்தக்காரங்க அதிகம். வந்து குவிந்து விட்டது கூட்டம். ஒரு வழியாக அம்மாதான் ஜெயித்தாள். முருகண்ணா அழகு, கார்த்திகேயன்றதுதான் கரெக்ட் என்று வக்கீலாக வாதிட்ட அம்மா பின்பு நீதிபதியாக மாறி ஒரு சார்பாக தீர்ப்பு கூறி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். ஆனால் அப்பாவுக்கு இந்த கருப்பன் மீதான பற்று உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் மவன் இருக்கானே கருப்பன் என்று சொல்லி குடும்பத்தையே அதிர வைப்பார். உச்சக்கட்டமாக கார்த்திகேயனின் கல்யாண பத்திரிகையில கருப்பன் என்ற கார்த்திகேயன்னு தான் அடிக்கணும்னு ஒரே அடம். அப்பா திருப்திக்காக ஒரே ஒரு பத்திரிகையில மட்டும் அப்படி அடிச்சு கொடுத்து அவரை சமாதானப்படுத்தியது உறவு கூட்டம். போதாக்குறைக்கு வீட்டுக்கு வந்த மருமகளிடம், ஜாரிம்மா, ஒரு உண்மைய மறைச்சுதான் இவனை உனக்கு கட்டி கொடுத்திட்டோம் என்று அவர் சொல்லி வைக்க ஷர்மிளா என்னவோ ஏதோ என்று பயந்து விட்டாள். மருமகளை சுத்தில விட மாமியாரும் இப்போது களத்தில் குதித்தாள். சரி சரி, நடந்ததை நினைச்சு என்ன பண்றது, நடக்க போறத பத்தி பார்ப்போம் என்று படு சீரியஸாக கொளுத்தி போட ஷர்மிளா வீடு வரை விஷயம் போனது. எதடா மறிச்சிங்க, என் மக வாழ்க்கையில விளையாண்டுட்டீங்களேடான்னு என்று கண்டதையும் கற்பனை செய்தபடி டென்ஷனோட கிளம்பி வந்தது ஷர்மிளா உடைய உறவுகள். கடைசியில் விஷயம் தெரிய அவர்களது சிரிப்பு வீட்டையே ரெண்டாக்கியது. அதனால் கோபமோ ஜாலியோ கார்த்திகேயனை கருப்பன் என்று சொல்லியே பழக்கப்பட்டு விட்டாள் ஷர்மிளா. சட்டென்று தன் காலில் ஒரு பந்து வந்து மோத நினைவிலிருந்து மீண்டான். ஒரு குழந்தை வேகமாக பந்தை நோக்கி வர பந்தை கையில் எடுத்து தூக்கி போட்டான். அப்பாவை பற்றி நினைத்ததும் மனசு லேசாகியது. தலை உயர்த்தி வானம் பார்த்தான். மர உச்சியை நோக்கினான். அசைந்தாடும் இலைகள் ஆறுதல் சொல்வது போல இருந்தது. அப்பாவா என்னை தட்டி கொடுக்க எந்த உறவும் இல்லை. ஆனால் எட்ட நின்று மீசையை முறுக்கி அருவாளை ஏந்தியபடி கருப்பன் என்னை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறார். மனம் லேசாக சுற்றிலும் பார்த்தான். டீ சாப்பிடலாமா? நாக்கு யோசித்தது. புத்தி வேண்டாம் என்றது. ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட தேயிலை. உஷ்ணம் கண்ட நாக்கை கட்டுப்படுத்த ரொம்பவே சிரமப்பட வேண்டியிருந்தது. வேலையில் இருந்தபோது நினைத்த போதெல்லாம் தே. நண்பர்களை சந்தித்தால் டீ, தனிமையில் இருந்தால் டீ, போர் அடித்தால் டீ என்று நகரின் பல டீ கடைகள் அவனுக்கு நன்கு அறிமுகமாகியிருந்தது. சுவைக்காக இல்லாமல் அது ஒரு அனிச்சை செயலாகவே மாறி கிடந்தது. பித்தம் ஏறி உடம்பு மெலிதாய் எதிர்ப்பை காட்டிய போதும் சட்டென்று டீயின் பிடியிலிருந்து விலக முடியவில்லை. ஆனால் இப்போது நிலை தலைகீழாக மாறிவிட்டது. பல வாரங்களாகவே டீயின் எண்ணிக்கை வெகுவாய் குறைந்து விட்டது. பணத்தின் இருப்பை தக்க வைக்க சுவையோடு அடிமைத்தனத்தோடு வெறி கொண்டு போராட வேண்டியதிருந்தது. அவனே வியக்கும் அளவிற்கு இதில் வெற்றியும் பெற்றான். பாக்கெட்டில் எவ்வளவு இருக்கிறது என்பது கூட தெரியாமல் செலவு செய்த காலம் போய் இப்போது பைசா சுத்தமாய் தெரிந்து வைத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருந்தது. எழுந்தவன் மெதுவாக பூங்காவின் சுற்றுப்பாதையில் நடக்கத் துவங்கினான். ஏற்கனவே அதிகாலையில் வாக்கிங் போனதால் கால் சதைக்குள் மெலிதான வலி ஊடுருவியது. மனைவிக்காக, குழந்தைக்காக தூங்குவது போல நடித்து அதிகாலையில் வெளியேறி விடுவான். கால் போன போக்கில் நடை பயின்றதில் உடல் சீராகியது. பிரம்ம முகூர்த்த காற்று இதயத்திற்கு இதமளித்தது. நடைப்பயிற்சி மன இறுக்கத்தை குறைத்தது. தொப்பையின் பரப்பளவு சுருங்கியது. வலி காலுக்குள் ஊடுருவவே நின்றான். அருகிலுள்ள இருக்கையில் அமர முயன்றபோது மொபைல் ஒலித்தது. என்னங்க, எங்க இருக்கீங்க? சண்முகத்தை பார்க்க வந்தேன். அவனுக்கு தெரிஞ்ச கம்பெனில வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னான். சரி, சும்மாதான் கூப்பிட்டேன். சுஷ்மிதாவுக்கு இன்னைக்கு ஹாப் டேவாம், வந்துட்டா உங்க கூட பேசணுமா என்றாள். கொடு என்றதும் ஹாய் டாடி என்றாள் மகள். மகளின் குரல் கேட்டதும் அத்தனை பாரமும் விலகி பறந்தன. வேலையில் இருந்தபோது டென்ஷன் காரணமாக பல நேரங்களில் மகளை கோபித்துக் கொண்டிருக்கிறான்.
தோளின் மீது தோற்றியவளை விலக்கிவிட்டு வார்த்தைகளால் காயப்படுத்தி இருக்கிறான். இப்போதுதான் தவறு புரிகிறது. ஹாய் குட்டிம்மா என்றான் உற்சாகமாய். டாடி, நேத்து நீங்க சொல்லிக் கொடுத்த கதைய ஸ்டேஜ்ல சொன்னேன். எவ்வளவு கிளாப்ஸ் தெரியுமா? மழலையில் காட்சியை வர்ணிக்க கார்த்திகேயனுக்கு சிலிர்த்தது. சமீபமாய் மகளிடம் நெருக்கம் அதிகரித்திருக்கிறது. விலகிப்போன கார்த்திகேயனின் குணத்தை மீட்டிருக்கிறாள். விட்டா பேசிட்டே இருப்பா. பின்னணியில் ஷர்மிளாவின் குரல் மெலிதாய் கேட்டு பின்பு என்னங்க என்று அதிகரித்தது. சொல்லுப்பா என்றான். வரப்போ தைக்க கொடுக்க லன்ச் பேக்க வாங்கிட்டேன்பா என்றான். சரி, LIC பிரீமியத்தை மட்டும். அவள் பேசி முடிப்பதற்குள் வரப்பவே கட்டிட்டே என்றான். எதிர்முனையில் ஆச்சரிய மௌனம் தென்பட்டது. மறுநாள் மொட்டை மாடியில் ஷர்மிளா துணிகாய போட்டுக் கொண்டிருந்தாள். தோளில் கிடந்த துண்டையும் கயிற்றில் படரவிட்டவள் கார்த்திகேயன் பக்கம் திரும்பினாள். ஏன் இப்படி சிரமப்பட்டு நடிச்சுட்டே இருக்கீங்க? ஷர்மிளா கேட்டபோது கார்த்திகேயன் தடுமாறினான். என்ன சொல்ற? நானும் 3 வாரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்களோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள எதுக்கு அவ்வளவு வருத்தம்? இல்லையே என்றான் மழுப்பியபடி. சும்மா மழுப்பாதீங்க. உங்க மனச பத்தி தான் எனக்கு தெரியுமே. அது வேலை கிடைக்கல. அதான். வேலை இல்லாத சூழ்நிலை உங்ககிட்ட எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு தெரியுமா என்றாள். கார்த்திகேயன் அவளை புரியாமல் பார்த்தான். என்ன சொல்ற? வேலைக்கு போறப்போ அவ்வளவு அலட்சியமா இருப்பீங்க. 2 வீலர் ரெக்கார்ட்ஸ பத்திரமா வச்சிருக்கிறது. ஹெல்மெட் போடுறதுன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. டீய குறைங்கன்னு டாக்டர் சொன்னாலும் உங்களால முடியல. உடல் எடை அதிகமாகி ஃபேட்டி லிவர்னு ரிப்போர்ட் காண்பிச்சாலும் வாக்கிங் போக அத்தனை சோம்பேறித்தனம். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சா இல்லையா என்றாள் கையை கட்டியபடி. சின்னதாய் ஆச்சரியத்துடன் மனைவியை பார்த்தான். பாப்பாவுக்கு என்னைக்காச்சும் கதை சொல்லியிருக்கீங்களா? ஆசையா கழுத்தை கட்டிட்டாலும் ஆபீஸ் டென்ஷன்லே கத்துவீங்க. வீட்டு வேலையை எழுதி கொடுத்து எத்தனை தடவை ஞாபகப்படுத்தினாலும் செய்ய மாட்டீங்க. இப்போ எவ்வளவு மாற்றம் உங்ககிட்ட வந்திருக்கு. என்ன பேசுவதென்று தெரியாமல் மனைவி சொல்றதையே கேட்டுக்கொண்டிருந்தான். இது எல்லாமே உங்களால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள்தான். ஆனா கஷ்டம்னு வர்றப்போ எவ்வளவு மாறி இருக்கீங்க தெரியுமா? அருகில் நின்று கொண்டிருந்த சுஷ்மிதா அவர்கள் பேசுவதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். கஷ்டம்ங்கிறது நம்மள ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான், வருத்தப்படுறதுக்கு இல்லை என்றவள் அதை குடுடி என்றாள். அதுவரை மகள் பின்பக்கமாய் மறைத்து வைத்திருந்த கவரை அப்பாவிடம் நீட்டினாள். வாங்கி பார்த்ததும் உற்சாகத்தில் அவன் முகம் மாறியது. மலர்ச்சியோடு தலையை உயர்த்தி ஷர்மிளாவை பார்த்தான். இங்க வேலை பார்த்தா லைஃப் செட்டில் ஆயிடலாம்னு நீங்க அடிக்கடி சொல்ற கம்பெனில இருந்து வந்திருக்கு. வர்ற திங்கட்கிழமை நீங்க ஜாயின் பண்ணணுமா? கார்த்திகேயனுக்கு கண் கலங்கியது. 1 வாரம் ஆச்சு. நான் தான் உங்ககிட்ட சொல்லல. திடுக்கிட்டவன் என்ன சொல்கிறாள் இவள் என்று நினைத்தபடி அவளை ஏறிட்டான். உங்க மனசோட பவர் என்னன்னு தெரியணும். மாற்ற முடியாத குணம்னு எதுவுமே கிடையாது. கஷ்டம், அதை உங்களுக்கு புரிய வைக்கட்டும்னு தான் மறைச்சிட்டேன் என்றாள். சட்டென்று நெகிழ்ச்சியாய் ஷர்மிளாவின் கையை பற்றி கொண்டான். மகள் சுஷ்மிதா சந்தோஷத்தில் ஓவென்று கத்த பக்கத்து மொட்டை மாடியில் இருந்த புறாக்கள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தது. ஷர்மிளா மீண்டும் தொடர்ந்தாள். அப்புறம் சங்கட்டை எதுக்கு குடும்பமாயிடுச்சு, ரிஸ்க் எடுக்க முடியல. கல்யாணம், மனைவி, குழந்தை எல்லாம் ஒரு சுமைன்னு புலம்பினீங்க என்றாள். கார்த்திகேயன் சின்னதாய் தடுமாறினான். அது ஏதோ ஒரு கவலையில என்று என்ன சொல்றது என்று தெரியாமல் மழுப்பினான். அதுக்கு ஷர்மிளா, கவலையோ சந்தோஷமோ குடும்பம் தாங்க இங்க பலம். இனி இந்த மாதிரி பேசினா என்றவள் சுட்டு விரலை மிரட்டும் தொனியில் ஆட்டியபடி கருப்பன் விஷயத்தை இந்த ஏரியா பூரா பரப்பிடுவேன் என்றாள். அடிப்பாவி என்ற கத்தியபடி அவளை துரத்த மகள் சுஷ்மிதாவும் ஈடு கொடுத்து அவர்களுடன் ஓடத் தொடங்கினாள். பாத்தீங்களா மனசோட பவரே? கவலையா துக்கமா இருக்கிறப்போ அதோட தன்மை ஒரு மாதிரியாவும், சந்தோஷமா வைராக்கியமா இருக்கிறப்ப வேற மாதிரியாவும் மாறி நம்மள வழி நடத்துது. மனசுதான் இங்க மந்திரக்கோள். அதை கரெக்டா யூஸ் பண்ணி வாழ்ந்து காட்டுவோம். ஓகே வியூவர்ஸ், இது சேனலோட சொந்த படைப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக், ஷேர் பண்ணுங்க. கதை எப்படி இருந்துச்சு, அடுத்து எந்த மாதிரி கதை வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஓகே, பாய்.